இப்போ நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன், அங்கே ஒரு உண்டியல் போடுறேன், இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறேன், ஒரு பூ வாங்குறேன், அதை கூட நான் செலவு கணக்கில் எழுதணுமா? எழுதுனா வந்து நீ எனக்கே கணக்கு பார்க்குறேன்னு கடவுள் கேட்பாரா? அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் என்ன மாதிரி இருக்க நிறைய பெண்களுக்கு தோணியிருக்கும். எழுதலாமா கூடாது? பணத்தை ஹேண்டில் பண்ணுறதில்ல, இது ஒரு சைக்காலஜி. ம் பணம் போகுதே நினச்சி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அந்த பணம் திருப்பி உங்கள் பக்கமே திரும்பி பார்க்காது. இப்போ இதெல்லாம் பயந்துக்கிட்டே நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா பணம் உங்கள் பக்கம் திரும்பவே திரும்பாது. இப்போது இன்னும் சில பேருக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்கும். நிறைய வரவு செலவு கணக்கு எழுதி சில பேர் ₹1 ஒரு டீ குடித்தா கூட அதில் அந்த கணக்கில் கொண்டு வந்துடுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டைரி ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ குறைஞ்சிருச்சு, இப்போ எல்லாம் செல்ஃபோன் அந்த மாதிரி வந்தாச்சு. பட் இருந்தாலுமே ஒரு சின்ன கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு ஒரு சின்ன புக் இருக்கும். அந்த புக்கில் இல்லை அன்னைக்கு டே ஈவினிங்கில் அந்த கணக்கு வழக்கு எழுதுவாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். அவங்கக்கிட்ட எப்படியாவது மணி ஃப்ளோட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தினசரி வரவு செலவு கணக்கு எழுதுறாங்க இல்லையா, இன்றைக்கான வரவு இவ்வளவு, இது செலவு அப்படின்னு. அவங்களுக்கு மணி கான்ஷியஸ் இருக்குதுன்னு அர்த்தம். மணி கான்ஷியஸ் இருக்கிறவங்க யாருக்குமே ஒரு காலகட்டத்தில் மணி ஃப்ளோட்டிங் குறைவாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் பண தேவைன்னு என்றைக்கா ஒரு நாள் உட்காருவாங்க இல்லையா, திடீர்னு எங்கே இருந்தாவது ஒரு கால் வரும், இல்லை எங்கே இருந்தாவது ஒரு ஆஃபர் வரும். அந்த மாதிரி நான் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட பணம் எங்கே இருந்தாவது புரண்டுக்கிட்டே இவங்க கைக்கு வந்து சேர்ந்துடும். அது சின்ன பணமோ பெரிய பணமோ. பணத்தை யார் கவனிக்கலையோ ஒரு வரவு செலவு கணக்கு எழுதுறதே கிடையாது. அதை பற்றி ரொம்ப பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறதே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பயம்தான். அதை பார்த்தா அதில் என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ, நம்ம வேறு ஏகப்பட்ட செலவு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய இது என்னென்னா, நிறைய இந்த கார்ட்ஸ், டெபிட் கார்டு, அந்த மாதிரி கிரெடிட் கார்டு, அப்புறம் கூகுள் பே, இதில் நிறைய செலவு பண்ணுறோம். ஆனால் என்ன வரவு என்ன செலவுங்கிறத நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அப்போது அதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம குறைச்சிட்டோங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கணும்.